Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Thank you. Super. Pretty girl. Joshita ki iniki birthday va? Happy birthday. Happy birthday. Yes, இன்னைக்கு நம்ம ஜோஷிதாவோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா பயங்கர க்யூட்டாக இருந்தாங்க அன்றைக்கி. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்னிங் எழுந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு சூப்பராக கிளம்பி எல்லோரும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டில் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எந்த கோவிலுக்குன்னா வண்டலூர் ரத்தனமங்கலத்தில் இருக்க குபேரர் கோயிலுக்கு. இங்கேருந்து நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது மாதிரி எதனானா அடிக்கடி நம்ம வந்து குபேரர் கோயிலுக்கு போவோம். ஸோ அதை மாதிரி அன்றைக்கும் குபேரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பர்ஃபி வாங்கி அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுத்தோம். ஏன்னா பாப்பா இன்னும் ஸ்கூல் போயிருந்தால் மேபி ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கோவிலில் இருக்கவங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரஜினி சார் படத்தில் வந்து அவர் போட்டிருக்க ஷர்ட் ஆனால் வந்து கல்யாண மாப்பிள்ளை அவர் போட்டிருக்க ஷர்ட் கல்யாண மாப்பிள்ளை ஆனால் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பர்த்டே ஜோஷிதாக்கு. ஆனால் சாக்லேட் கொடுத்தது ஃபுல்லாக ஹர்ஷிதா. ஏன் அப்படின்னா இவள் யாரை பார்த்தும் கிட்ட போக மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, கொடுக்க மாட்டேங்கிறா. புதுசாக யாருன்னா பார்த்தா ஜோஷிதா போய் ஜெல்லாக மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து ஹர்ஷிதாவுக்கு பர்த்டே சொல்லி ஹர்ஷிதாவுக்கு விஷ் பண்ணாங்க. அவள் இல்லை என் தங்கச்சிக்கு தான் பர்த்டே, எங்கள் பாப்பாவுக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதை மாதிரி ரொம்ப க்யூட்டாக போச்சு. அங்கேருந்து எல்லா சாமியும் கும்பிட்டு அங்கே அன்னதானம் வேற போட்டாங்க. அதனால் அந்த அன்னதானம்னா எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் கோயிலுக்கு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்குள்ளே காலி அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு கோவிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கோயிலேருந்து வர்றதுக்குள்ளே வீட்டில் வந்து அம்மா குக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நல்லா சாப்பிட்டு நம்மளே வீட்டில் கேக் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு கேக் செய்கிற ப்ராசஸில் இறங்கியாச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். நான் இதுவுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கேக் என்னவோ சூப்பராக தான் வந்துச்சு. ஸோ கேக் செம்மையாக வந்துச்சு. கேக் ஃபுல்லாக பேட்டர் அடித்து போட்டு வச்சாச்சு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து அவென்லாம் இல்லை, குக்கரில் தான் வச்சுருந்தேன். கேக் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. ஸோ சைடில் வந்து அப்படியே பர்த்டேக்கான டெக்கரேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் நானும் சேர்த்து அதையும் பண்ணிகிட்ருந்தோம். கேக் சூப்பராக வந்துச்சு. கேக்கில் ஒரு குட்டி மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது என்னன்னு பார்த்தோன்னா, விப்பிங் க்ரீம் வந்துட்டு என்கிட்ட அந்த பேக்கில் இருந்துச்சு. ஸோ அதை நான் பால் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் எடுத்து அடித்தேன். அப்படி இருந்தாலும் அது வந்து கெட்டியாகவே வரல, ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு என்ன பண்ணிவிட்டேன், நான் கஸ்டர்ட் பவுடர் தூக்கி 2 ஸ்பூன் அதில் போட்டேன். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு விப்பிங் க்ரீம் அடித்தோம் அப்படின்னா கெட்டியாயிடும் அப்படின்னு என் மூளைக்கு அந்த டைம் தோணுச்சு. அதனால் போட்டேன். லாஸ்ட்டில் என்ன ஆகிடுச்சோ, அந்த கஸ்டர்ட் பவுடர் ராவாக போட்டதுனால அந்த விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக பட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த விப்பிங் க்ரீம் கெட்டியாகவே அவ்வளோ கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருந்துச்சு. அதனால் வந்து அப்ளை பண்ண முடியல, ஊற்ற தான் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. பரவாயில்ல ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் ஒழுங்காக கடையிலே வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். சரி ஓகே பரவாயில்ல, இது என்ன தப்போ நான் அடுத்த வாட்டி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நானே என்னென்னவோ கிமிக்ஸ் வேலையெல்லாம் பார்த்து இந்த சாக்கோ சிப்ஸ் அந்த ரோல்லாம் இருந்துச்சு அது ஒரு பக்கம் வச்சு டாப்பிங் பண்ணி ஒயிட் சாக்லேட்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பரை வச்சு கேக்கை சூப்பராக முடிச்சிட்டேன். சைட் பை நம்மளோட டெக்கரேஷன் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஷிதாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அஷிதா அதனால் ஸ்கூல் போயிருந்தாங்க. அஷிதா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கணும் மம்மி சாக்லேட் அப்படின்னு கேட்டதுனால ஓகே அப்படின்னு
அஷிதாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் கொடுக்கறதுக்கும் பர்ஃபி கொடுத்து விட்டுருந்தோம். ஸோ அவங்களும் ஸ்கூலில் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ஈவினிங் கூப்பிட போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜோஷிதாக்கு விஷ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இந்த அம்மா ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. அம்மா எல்லா அக்காவும் எனக்கு விஷ் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு. ஸோ நான் சொன்ன சம்பவம் இதுதான். அது ஏனே தெரியல, இவங்களுக்கு யாருன்னா தெரியும் ப்ராப்பராக எப்படி கேக் செய்யணும் தெரியும், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் இந்த விப்பிங் க்ரீம் மட்டும் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் சொதப்புது, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அது மட்டும் எனக்கு ஏனே தெரியல. நானும் நிறைய வீடியோ பார்த்து பண்ணால் கூட எல்லோரும் கவுக்குறாங்க, ஆனால் க்ரீம் கொட்ட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. என்னடா நம்ம பண்ண மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. சீக்கிரமே அது என்னங்கிறத நான் கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணோம். நம்மளோட அடுத்து கேக் கட்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பர்த்டேக்கு. ஸோ அந்த ரெஸ்ட் எல்லாம் மாற்றி அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் 2 பாப்பா இருக்காங்க அப்படின்னா இவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கும் புது ட்ரெஸ், அவங்க பாப்பாவுக்கு இவங்களுக்கும் புது ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பசங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அஷிதாக்கும் புது ட்ரெஸ் போட்டு அவங்களும் கிளப்பியாச்சு. ஒரு வழியாக கேக் மாதிரி ஒன்றத்தை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் மனம் தளராத என் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இதையே நீ எப்படி சொன்னேன், அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. பட் கேக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் காலி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அதுதான், அது கொஞ்சம் அது மட்டும் ராஸ்மெல் இருந்ததுனால எனக்கு பிடிக்கல, பர்சனலி எனக்கு பிடிக்கல. இல்லைப்பா எனக்கு என்னவோ ஃப்ளேவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சாப்பிட்டாங்க. சூப்பராக அஷிதாக்கு ஜோஷிதாக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கேக் பண்ணி சூப்பராக கேக் கட்டிங் முடிச்சாச்சு. கேக் கட்டிங்குள்ளே ஒரு பலூனாச்சும் மிஞ்சுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த பலூனும் டொப்பு டொப்பு டொப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேக் கட் பண்ணும்போது வீடியோக்கு 1-2 பலூனாவது மிஞ்சுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு வச்சு எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ கேக் கட்டிங்க்கு அப்புறமா நம்மளுக்கு கிஃப்ட்டு தான். அம்மா, சித்தி, தம்பி எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு. ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணியிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டையும் அந்த அம்மா நான் உடனே பிரிக்கிறேன், இப்போவும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. இன்னொரு விஷயம், ஹர்ஷிதாவும் குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் எங்கள் அம்மா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இல்லைனா குழந்த கஷ்டப்படுவா, அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லா கிஃப்ட்டையும் அப்போவே என் பசங்க பிரிச்சுட்டாங்க. ஹர்ஷிதாக்கு ஒரு வாட்ச், ஜோஷிதாக்கு ஒரு வாட்ச், அவங்க படிக்கிறதுக்கு அந்த ஏபிசிடி புக்கா ஏ புக்கு, ப்ளஸ் அவங்க எழுதி பார்க்குறதுக்கு அந்த நோட் புக்ஸ், ஸ்லேட்ஸ், அது மாதிரி தான் நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ப்ளஸ் அந்த கிஃப்ட்டு அந்த ரேப்பை பிரிக்கிறதுக்கே அவங்களுக்கு எனக்கு கிஃப்ட் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. இந்த வயசில் அவங்களுக்கு அதானே வேணும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த டேவை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம், எண்ட் பண்ணோம். அப்புறம் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கூடவும் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸோடு அந்த டேவை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டடாக முடித்தாச்சு. ஸோ இன்னைக்கு அப்படி தான் நம்ம ஜோஷிதாவோட பர்த்டே போச்சு அன்றைக்கி. பட் நம்மளுக்கு பயங்கர வேலை தான் வீட்டில், இதுக்கடுத்து அது செய்யணும், அதுக்கடுத்து இது செய்யணும்னு. பட் குட்டீஸ் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜோஷிதாவோட பர்த்டே இப்படி தான் போச்சு. அடுத்தடுத்து நம்ம வீட்டில் நிறைய பர்த்டேஸ் வர இருக்குது. அதோட வீடியோஸ், அதோட சர்ப்ரைஸ், அதோட கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய க்யூட்டான வீடியோஸோடு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர்.